தமிழிசை சவுந்தரராஜன் தென் மாவட்டங்களில் திமுக அரசு வஞ்சிப்பதாக முதல்ல பாண்டிச்சேரியோட கவர்னர் வேலையை அந்த அம்மா பார்க்க சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக மாற வேணாம்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு இருக்கிற பணியை அவங்க பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட எதிர்கால திட்டம் தமிழகத்தில் எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடணுன்ட்டு. நிச்சயமாக எங்கே போட்டியிட்டாலும் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் தோல்வியைத்தான் பரிசாக தருவார்கள். ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்கு உண்டான பணிகளை அவர் மேற்கொண்டால் நல்லது. பிறக்கின்ற புத்தாண்டில் அதாவது தமிழ் புத்தாண்டில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துகின்ற நிலையிலே மக்களுக்கு இந்த பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளது. தமிழ் புத்தாண்டு அதாவது பொங்கல் 14ஆம் தேதி வருது, 15ஆம் தேதி பொங்கல் வருது. பொங்கலுக்குள் தமிழ் புத்தாண்டிற்குள் இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு ஒப்படைக்கப்படும், மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு. முழுமையாக 1200 மீட்டர் அளவு முழுமையடைந்திருக்கிறது. மேலும் ரயில்வே கல்வெட்டுக்கு இடையில் ஒரு புதிதாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த மழைநீர் கால்வாய் அகற்றிவிட்டு புதிதாக மழைநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கவனத்திற்கு கொண்டு வந்து அதையும் ஆய்வு செய்து அதற்குண்டான தொகைக்கு அதற்குண்டான எஸ்டிமேட் ரயில்வே துறையிடம் கோரப்பட்டிருக்கின்றது. அவர்களும் ஒரு எஸ்டிமேட்டை தந்திருக்கின்றார்கள். நெகோசியேஷனில் இருக்கின்றது. அந்த பணியும் வருங்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக அந்த பணியும் ஒரு 12-13 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ரயில் நிலையம், ஸ்கைவார் போன்ற பணிகளுக்கும் திட்டமிட்டிருக்கின்றோம். இது பேருந்து நிலையம் திறந்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற மக்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் தேவைப்படுகின்ற அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் தொடர் நடவடிக்கையாக ஏற்படுத்த இருக்கின்றோம். இவ்வளவு பணிச்சுமை வந்ததற்கு காரணம் இந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்ட போது கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடல் இல்லாததால் தான். புதிதாக பொறுப்பேற்ற அரசு அனைத்து வகையிலேயும் இதற்கு தேவையான கட்டமைப்புகளை புதிதாக உருவாக்குவது, அதேபோல் ஏழையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றம், பெருவெள்ளம், நோய் தொற்று, கொரோனா போன்ற இந்த சூழ்நிலைகளால் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது இது அனைத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் தமிழ் புத்தாண்டில் மகிழ்ச்சியோடு இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.